பேரரசர் பெரும்பிடுகு மாமன்னர் வாழ்ந்து அவர் வாழும் காலத்தில் வணங்கி சென்ற குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த காலாப்புடாரி கோயிலில் நேமம் கிராமத்தில் அமைந்திருக்கிற இந்த திடலில் இன்று நாம் எல்லாம் இந்த குடும்ப உறவினர்கள் எல்லாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்றால் இது மிகப்பெரிய ஒரு வரமாக நாம் எல்லாம் பேரரசர் வழங்கிய அதே இடத்திற்கு அதே திடலிற்கே வந்து இன்று நம்முடைய எதிர்காலமும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய குடும்பமும் எல்லா வகையிலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வணங்கி இந்த நாளை இந்தியாவை கொண்டாடக்கூடிய வகையிலே பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு தபால்தலை வெளியிட்டு அந்த நிகழ்வை சமர்ப்பணம் செய்யும் வகையிலே நம்முடைய அருமை சகோதரர் சந்திரசேகர் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த அஞ்சல் தலை ஸ்டாம்பை மன்னர் வழங்கிய காலாபிடாரி கோயிலில் வைத்து வணங்கி நன்றி சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே எப்படி இன்று இது ஒரு முதல் கட்டமாக ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்திய அளவிலே இந்தியாவினுடைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய துணை ஜனாதிபதி மாளிகையிலே நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு விழா எடுத்து நம்முடைய வாழும் பேரரசராக இருக்கக்கூடிய ஐயா ஆர்வி அவர்கள் தலைமையிலே அந்த நிகழ்வு எப்படியெல்லாம் சிறப்பாக நடைபெற்றதோ அதே போன்று வரும் காலங்களிலே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த உறவினர்களும் இந்த சமுதாயத்தை எப்படியாவது மேற்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழும் பேரரசர் ஐயா ஆர்வி அவர்களுடைய 25 ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக தான் நாம் அந்த வகையிலே இனி நாம் செயல்படும் எல்லா காரியங்களும் வெற்றி காரியமாக அமையும் என்று கூறி இந்த நேமம் திடலிலே நம்முடைய பேரரசர் வாழ்ந்து வணங்கி இந்த காலாபிடாரி தெய்வத்தை மீண்டும் நமக்கெல்லாம் சிறப்பான முறையிலே அடையாளப்படுத்தும் வகையிலே செயல்பட்ட அன்பு சகோதரர் இந்த கோவிலுக்காக தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அவர் ஆசைப்பட்டது போலவே இந்த திடலிலே நம்முடைய வாழும் பேரரசர் அவர்கள் வந்து பாதை அமைத்த பிறகுதான் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் அவர் சொல்லியது போல பாதையை தன்னுடைய முயற்சியினால் இந்த பாதையை கோவிலுக்கு என்று அமைத்து அவர் ஆசைப்பட்டது போல் இந்த இடத்திலே மிகப்பெரிய கோயில் உருவாகும் என்பதை தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் அதற்குண்டான அனைத்து நிதி உதவிகளையும் நம்முடைய வாழும் பேரரசர் உங்களுக்கு தேவையான நிதிகளை வழங்கி இந்த கிராமத்திலே இந்த தஞ்சை மாவட்டத்திலே இந்த காவேரி கரையிலே பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை மாமன்னர் வழங்கிய இந்த திடல் மிகப்பெரிய இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய திடலாக மாறும். இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையை வழங்கிய இந்த கோவிலுக்கு வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கும் தபால்தலை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்த நம்முடைய அன்பு சகோதரர் ராஜாமன் மற்றும் கரூர் ரமேஷ் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய தங்கவேல் மற்றும் பேச முடியாத எண்ணற்ற நபர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முத்திரையர் சமுதாயத்தின் சார்பாக முத்திரையர்களில் ஒருவனாக இருந்த இந்த இடத்திலே அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி என்றென்றும் நம்முடைய வாழும் பேரரசர் ஐயா ஆர்வி அவர்கள் இருக்கும் வரை இந்த சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய சகோதரர்களுக்கு மீண்டும் இந்த இடத்திலே மிக பிரமாண்டமான ஒரு கோவில் அமையும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அன்போடு இந்த நிகழ்ச்சி காலம் குறைந்த நேரத்திலே நேற்று இரவு 10 மணிக்கு மேல் சொல்லியிருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அன்பு உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்ப சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய